ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. அக்டோபர் 2, 2024. எப்போது ஒருவர் பாபாவிடம் வருகிறாரோ, பாபாவுடையவராக ஆகிறாரோ, அப்போது அவர் பாபாவின் இனிமையான குழந்தாய் என்ற இனிமையான வார்த்தையை கேட்கிறார். சத்தியமான பாதையை அடைந்த எந்த ஒரு ஆத்மா திருப்தி அடைந்து விடுகிறாரோ, அவருக்கு எனது ஜென்மத்தின் தேடல் முடிவடைந்தது என்ற உணர்வு ஏற்படுகிறது. அவர் என்ன அடைய விரும்பினாரோ, எதற்காக அவர் பக்தி செய்தாரோ, எது வாழ்க்கையின் கடைசி லட்சியமோ, அது அவருக்கு கிடைக்க பெற்று விடுகிறது. பகவானை அடைந்த பின்பு, அவரது சத்திய ஞானத்தை அடைந்த பின்பு முழுவதுமாக திருப்தி அடைந்து விடுகிறார், மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார். இது பிராமணர்களாகிய நம் அனைவருடைய அனுபவமாகும். வெகு சிலர்தான் மகிழ்ச்சி அடைவதற்கு நேரமாகிறது. ஆனால் எந்த ஒரு ஆத்மா பாபாவை அடைந்தவுடனே ஆனந்தமடைகிறாரோ, யாரது வாழ்க்கையில் பிரபுவினுடைய சந்திப்பின் மகிழ்ச்சி இருக்கிறதோ, அவர்கள் உண்மையிலேயே பரம சௌபாகியசாலிகளாவார்கள். ஆனால் சிலருக்கோ சிறிது காலம் கழித்து திருப்தியற்ற தன்மை ஏற்படுகிறது. மகிழ்ச்சி காணாமல் போகிறது. முயற்சியின் வேகம் குறைகிறது. இதற்கு ஒரே காரணம்தான், தனது லட்சியத்தை மறந்து பிறர் பற்றிய சிந்தனையில் ஈடுபடுவது, பிறரையே பார்த்து கொண்டிருப்பது. மனிதர் தமக்கு கிடைக்கும் பலன்களின் ஆன்மீக போதையில் மூழ்கியிருந்தால், தனது லட்சியத்தை எப்போதும் நினைவில் வைத்துக் கொண்டால், அவரது மகிழ்ச்சியும் அவரது முயற்சியின் வேகமும் ஒருபோதும் தளர்வடையாது. நாம் நமது லட்சியத்தை அந்தளவு உயர்த்தி கொள்வோம். வீணான விஷயங்களுக்கு நம்மிடம் நேரமே மீதம் இருக்கக்கூடாது. உங்களது லட்சியத்தை ரிவைஸ் செய்து கொள்ளுங்கள். லட்சியம் என்பது மிகப்பெரிய விஷயமாகும். யாருக்கு எந்த லட்சியமும் இருக்காதோ, அவரது வேகம் எறும்பை போன்றுதான் இருக்கும். ஒரு உயர்ந்த லட்சியமானது மனித வாழ்க்கையில் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தை நிரப்புகிறது. எனவே வாருங்கள், பாபாவுக்கு சமமாக திருப்தி மணிகளாக ஆவோம். நமது வெளிச்சத்தினால் முழு உலகத்தினுடைய இருள் அழிந்துவிட வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலும் நாம் திருப்தியாக இருக்க வேண்டும். முக்கியமாக பிறரது நடவடிக்கைகள் எப்படி இருந்தாலும் நாம் திருப்தியாக இருக்க வேண்டும். பகவானை அடைந்திருக்கக்கூடிய நாம் திருப்தியாக இருக்க வேண்டும். அவரது அன்பின் மீது திருப்தி, அவரது வளர்ப்பின் மீது திருப்தி, அவரது ஞானத்திலும் திருப்தி, அவர் ஆற்றக்கூடிய அவ்யக்த பாகத்திலும் திருப்தி, மேலும் அவரது அனைத்து பொக்கிஷங்களையும் பெற்று திருப்தி அடைவோம். உண்மையில் அனைத்து பொக்கிஷங்களையும் அடையும் போதுதான் முழுமையான திருப்தி ஏற்படுகிறது. ஒரு விஷயம் என்னவென்றால், நம்மிடம் என்ன இருக்கின்றனவோ அதில் திருப்தியாக இருக்க வேண்டும். அது நல்ல விஷயம்தான். ஆனால் நமது முழுமைத்தன்மையில் இருக்கக்கூடிய திருப்தி என்பது அனைத்து ஈஸ்வரிய பொக்கிஷங்களாலும் சுயத்தை நிரப்பிக் கொள்ளும் போதுதான் ஏற்படுகிறது. அவை என்னவென்றால், ஞானத்தின் பொக்கிஷம், குணங்கள் சக்திகளின் பொக்கிஷம், மகிழ்ச்சியின் பொக்கிஷம், நேரத்தின் பொக்கிஷம், எண்ணங்களின் பொக்கிஷம், ஆசிகளின் பொக்கிஷம், தூய்மை தன்மையின் பொக்கிஷம், புண்ணிய கர்மங்களின் பொக்கிஷம். இந்த 9 நமது பொக்கிஷங்களாகும். இவை உண்மையிலேயே நம்மை நிரப்பி விடுகின்றன. மேலும் இந்த பொக்கிஷங்களால் தான் நமது ஜன்மங்களுடைய அதிர்ஷ்டம் உருவாகிறது. ஒருவர் இந்த நேரத்தில் எந்த அளவிற்கு இந்த அதிர்ஷ்டத்தினை நிரப்பிக் கொள்கிறாரோ, அவர் முழு கல்பத்திலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறார். எனவே வாருங்கள், தன்னைத்தான் திருப்தி நிறைந்த ஆத்மாவாக ஆக்கிக் கொள்வோம். அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரப்பிக் கொள்வோம். வீணான விஷயங்களில் நேரத்தை விரயமாக்கக்கூடாது. இன்று முழு நாளும் மிகுந்த சூக்ஷ்மமான ஒரு பயிற்சியை மேற்கொள்வோம். ஆத்மாவாகிய நான் சுகஸ்வரூபமாக இருக்கிறேன். சுகம் எனது இயல்பாகும். இதனை நன்றாக உணர்ந்து பார்ப்போம். மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம். நான் ஆத்மா சுகஸ்வரூபமாவேன். இன்றைய நாள் 100 முறைகளாவது இந்த எண்ணத்தினை மீண்டும் மீண்டும் தனக்குள் உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஆத்மாவாகிய நான் சுகஸ்வரூபமாக இருக்கிறேன்.
இறைவனுடைய குழந்தை நான் மிகுந்த சுகமாக இருக்கிறேன். சுகத்தின் கடலுடைய குழந்தை நான் ஈஸ்வரிய சுகத்தால் நிரம்பி இருக்கிறேன். பகவானுடைய குழந்தையே சுகமாக இல்லை என்றால் இவ்வுலகில் வேறு யார்தான் சுகமாக இருக்க முடியும்? இந்த சுகத்தினுடைய உணர்வினால் ஜன்ம ஜன்மத்துடைய சோகத்தின் சம்ஸ்காரங்கள் தாமாகவே அழிந்துவிடும். கூடவே பயிற்சி செய்வோம். மேலே இருந்து பாபாவின் ஒளிக்கிரணங்களுடைய ஃபவுண்டேன் நிரந்தரமாக என் மீது பொழிந்து கொண்டே இருக்கிறது. இதன் மூலம் முழு நாளும் அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்படும். மேலும் சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து எளிதாக விடுபட்டு இருப்போம். ஓம் சாந்தி.